நாம இன்னைக்கு பேச போற தலைப்பு லவ் டார்ச்சர் செய்யும் மனைவிகள், அதை சமாளிக்க முடியாமல் திணறும் கணவர். வந்திருக்கிற இடம் சூப்பர், பட்டைய கலப்பலாம். ஒரு பர்த்டேக்கோ எனக்கு தேடி தேடி ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் சொல்லிட்டு அவங்க பார்த்து பார்த்து வாங்குவாங்க. பட் இப்போ என்னன்னா உனக்கு பிடிச்சதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் என்கிட்ட கொடுத்துறாங்க. இது நல்ல விஷயம் தானே. நீங்க ஏன் அவங்களே அவங்க முடிவை எடுத்துக்கணும், அவங்களுக்கு தேவையான அவங்களே வாங்கிக்கணுங்கிற எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, அந்த டிசிஷன் எடுத்துங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்? நான் ஒரு ட்ரெஸ் பார்க்கறதுக்கு அட்லீஸ்ட் நான் 1 வீக் டைம் எடுத்து நான் பார்ப்பேன். ஃபுல்லா எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்கும் நான் சர்ச் பண்ணுவேன். ஆனா அவ்வளவு எஃபோர்ட் போட்டோம் அதுல ஒரு குறை ஒன்று சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்கு இரிட்டேட் ஆயிடும். நமக்கு கோவம். ஆமா. இவ்வளவு தேடி பார்த்து நம்ம வாங்கி கொடுத்தது இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் அவங்க கிட்டே கொடுத்துறது. அப்போ லவ் பண்ற டைம்ல அவங்க எது வாங்கினாலும் கரெக்டா இருக்கும். சோ சைஸ்ல இருந்து ஏதோ எனக்காகவே தைச்ச மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து வாங்குவாங்க. சோ அது வந்து இப்போ அப்படி இல்ல. லைக் எது வாங்கினாலும் ஏதாச்சும் ஒரு குறையா இருக்கு. ஓ அப்படியே விஷயம். குறை எங்க இருக்குன்னு பாப்பாங்க. ஏன்னா பெர்ஃபெக்ட்டா இருந்த ஒரு விஷயம் இப்போ இல்லனா அது சொல்லி தான ஆகணும். போதுமா? இதுவே போதும். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு ஃபேமிலில அரேஞ்ச் பண்ணதா 1 இயர் டைம் கழிச்சு தான் மேரேஜ் பண்ணோம். சோ அந்த 1 இயர் டைம்ல த்ரூ அவுட் தி டைம் இட் வாஸ் லைக் a fantasy dream. சோ அடிக்கடி கால் பேசுறது என்ன எல்லாமே நடக்கும். கடைசியா என் ஹஸ்பண்ட் அந்த சர்ப்ரைஸ் வந்து ஒரு 2-3 வீக்ஸ் பிஃபோர் மேரேஜ் என்ன பார்க்க வரும்போது ஒரு டேரி மில்க் வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டே. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்திருக்கும்? ஓ காட். அங்கேயோட நின்னு போச்சு. அதுக்கு அப்புறம் அது வரல. இல்ல சார், அதுக்கு மேல யாரும் ஐடியா கொடுக்கல. உங்க வீட்ல நீ எப்படி இருக்கியோ நான் அப்படியே பாத்துக்கறமா, நீ எதுவுமே பண்ண வேணாம் அப்படி சொன்னா. ஆனா இப்ப காலையில இது செஞ்சு வச்சிருந்தா இது நீ செய்யணும் இது நான் செய்யணும் அந்த மாதிரி பிரிச்சு நீ தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவன் என்ன சொன்னா ஸ்டார்டிங்ல நான் 3 வேளையும் நானே சமைச்சு தரேன், வீட்டு வேலையெல்லாம் நானே பாக்குறேன் எல்லாமே சொன்னான். ஆனா இப்ப எதுவுமே செய்யறது கிடையாது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. துவைச்சு வச்ச துணியை மடிச்சு வைக்கிறது. ஏன்னா இதுல தான் பெரிய இஷ்யூ வருது. எடுத்துட்டு வந்து அப்படியே பெட்ல போட்டுட்டா அதை யார் மடிச்சு வைக்கணும்னு சொல்லி 2 பேருக்கும் சண்டை. அவ்வளவு கஷ்டம் இல்ல. உன் துணினா நீ மடிச்சு வை, என் துணி நான் மடிச்சு வச்சு. அப்புறம் எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணோம்? நீ உன் வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போறேன். இந்த மாதிரி சண்டை வந்துருது. கரெக்டா பேசுறான்டா அவன். வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ பண்ணி வச்சிருமா, ஈவினிங் வந்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு போனா, இதெல்லாம் நீ முன்னாடி சொல்லவே இல்லையே, இப்போ வந்து சொன்னா என்னடா இது? வேலை செய்யின்னு சொன்னா நீ சொன்னதை நீ செய், நான் என் வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு எல்லா வேலையும் நான் தான் சார் பாத்துன்னு இருக்கேன். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அவ பிடிச்ச டிஷ் ஒன்று கேட்டா ஒரு நாள் கேட்கறான்னு சொல்லி கண்ணே மணி அப்படின்னு சொல்லி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக செஞ்சு கொடுத்துட்டேன். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பிடிச்சதெல்லாம் லிஸ்ட்டை போட்டுட்டு செய்ப்போனா 3 வேலை எப்படி சார் செஞ்சு கொடுக்குறது? நான் முடியல தலைவரே, முடியல தலைவரே. சார் நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் லவ் பண்ணோம் ஒரே காலேஜ்ல. அப்போ என்ன சார் சொன்னாரு, கஷ்டத்துலயும் உன்னை நல்லா பாத்துப்பேன் அப்படின்னாரு. மேரேஜ் ஆன அடுத்த நாள் தாய் பாஸ் விளையாட போயிட்டாரு. சார் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அவரை தேடுறாங்க சார். பார்த்தாங்க உட்காந்து தாய் பாஸ் விளையாடிட்டு இருக்காரு இவரு. எது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போது மேரேஜ் ஆயிடுச்சு சார். 2 வீட்லயும் ஒத்துக்கல. எங்க வீட்ல மட்டும் தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால நம்ம படிக்கணும், சில விஷயத்தெல்லாம் நம்ம இது பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. என் மாமியாரு நீ கத்துக்கோ, நம்ம டைம் பாஸ் பண்ணலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னவெல்லாம் சொல்லி லவ் பண்ணாரு, எப்படியெல்லாம் பார்த்துப்பேன்னு சொன்னாரு, இப்போ எப்படியெல்லாம் உங்களை பாத்துக்கிறாரு கேளுங்க. உங்க அப்பாவை விட நல்லா பாத்துப்பேன்னு சொன்னான். சூப்பரா பாத்துக்கிறோம். இதுல எதனா உள்ள அர்த்தம் இருக்கா? ஹனிமூனுக்கு யார் யார் சார் போவாங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப். நாங்க எத்தனை பேர் தெரியுமா போனோம்? ஃபேமிலியா குரூப்பா ஒரு 15 பேர் போனோம். இது ஹனிமூன். ரூம் எப்படி சார் புக் பண்ணுவாங்க? என்னவா இருக்கும்? காட்டேஜ் ரூம் புக் பண்ணாங்க. ஒரு ஹால் மாதிரி. அதுல வந்து மிடில்ல வந்து ஒரு செவரு வால் மட்டும் தான் இருக்கும். 3 போர்ஷன் மாதிரி இருக்கும். ஊட்டில வந்து உங்களுக்கு ஃபேன் இருக்கவே இருக்காது. நம்ம அச்சுன தும்னா வெளியில பக்கத்து ரூம்ல கேக்கும். அப்படி இருக்கும்போது அங்க எப்படி நம்ம ஹனிமூன் செலிப்ரேட் பண்ண முடியும்? கரெக்ட்லி செட். இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சார். பயத்துக்கு ஒரு பவுன்சரை இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சார். முன்னாடி சொன்னது வந்து நிறைய வெளியே போயிருக்கோம். எங்கெங்க போறதுன்னு சர்ச் பண்ணி அளவுக்கு போற அளவுக்குலாம் போயிருக்கோம். ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு கோயிலுக்கு கூட கூட்டிட்டு போக சொன்னா கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஏன்னு? அது வந்து மேரேஜுக்கு முன்னாடி இப்போ இந்த பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளுக்கு தான் கன்ஃபார்மா கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு இது இருக்கும். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் இது நம்மளுக்கு தான். அந்த தங்கத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி டார்கெட் பண்றது. நீ அப்படி வரியா? மேரேஜ் முன்னாடி எல்லாமே நான் தான் பார்ப்பேன். ட்ரெஸ் செலக்ஷனா இருக்கட்டும், எங்க வெளியே போறதா இருக்கட்டும், என்ன சாப்பிடணும் எல்லாமே. அது இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா பார்க்கணுன்ற போது என்ன இது எல்லாமே நம்மளே பார்க்க வேண்டியிருக்கு. நீ கொஞ்சம் பாத்துனா அப்ப ஏன் அப்படி இருந்த, இப்போ ஏன் அப்படி இல்ல? எப்படா? அவர் சென்னை, நான் வந்து கிருஷ்ணகிரி. சோ அதனால பாத்துக்க முடியாது. வீட்ல தான் இருந்தேன் நானு. சோ என்ன பண்ணுவேன்னா ஸ்டேட்டஸ் வைப்பாரு, என்னை சுடும் தென்றல் உன்னை சுடவில்லையா. எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க? இந்த மாதிரி கீழ வந்து பட்டு நானு, அவங்க பட்டு ஸ்டேட்டஸ். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இப்ப ஸ்டேட்டஸ்னாவே என்னன்னு தெரியாது, வாட்ஸ்அப் இருக்கான்ட்டே தெரியாது. இப்ப எதுக்கு சார் லவ் மேரேஜ் பண்றோம் சொல்லுங்க? பல இருக்குதே, எதை சொல்றது?
அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு வந்துருவோம்ல, லவ் மேரேஜ் எதுக்கு பண்றோம்? சொன்னதெல்லாம் காப்பாத்துவாங்க. அதே மாதிரி அம்மா வீட்ல இருக்கிற மாதிரியே இங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு இவங்க வீட்ல இருக்கணும்னா லவ் மேரேஜ் பண்றோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. ஃபர்ஸ்ட் வந்து லவ் பண்ணா அப்ப லவர் பாயா இருந்தோம். அப்ப வந்து லவ் பண்றது என்னென்ன ப்ரொசீஜர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுறோம், இதுக்கு மேல ஒரு எக்ஸ் இருக்கும், அதுக்கு நம்ம ட்ரெயின் எல்லாம் வந்து போனோம். நீ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கை. எக்ஸ் இருக்கிறதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டீங்களா? அது அந்த அந்த ஸ்டோரி சொல்லி தான் இம்ப்ரெஸ் பண்ணேன். கடவுள் எங்களை பிரிச்சுட்டாருங்க. லைட்டா சிம்பதி கிரியேட் பண்ணேன். ரொம்ப இது மாதிரி என்ன ஏமாத்திட்டாங்க, டபுள் கேம் ஆட்டாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. ஆக்சுவலா நான் லவ் பண்ண பொண்ணுங்க வந்து நானே ஃபோன் கொடுத்தேன், வாங்கி கொடுத்து எல்லாமே பண்ணேன். ஆனா அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட பேசி அப்படியே போயிட்டு நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஒரு 10 நாள் தான் சார் பேசணும்னா நான் அம்மாட்ட எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அம்மாட்ட கூட்டி போய் காமிச்சேன். டேய் எங்கேந்திரா புடிச்சத? அவங்க வீட்ல அவங்க போய் உடனே சொல்லிட்டாங்க. 1 வீக் தான், 1 வீக்ல நாங்க லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வீட்ல சொல்லிட்டு நாங்க லவ்வே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த எக்ஸ் ஸ்டோரியா இவங்ககிட்ட சொல்லி தான் ஓகே பண்ணீங்களா இல்ல பல பேர்ட்ட ட்ரை பண்ணி நடக்கலையா? இல்ல சார். இப்ப ஸ்டேட்டஸ் வைக்கிறது நம்ம இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணி வச்சிருப்போம்ல பழைய மெமரிஸ், அது அந்த போட்டோ எடுத்து யாராச்சும் எடிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வீடியோ எடுத்து ஹாப்பி பர்த்டே மை பண்ணாட்டி முடிஞ்சிருச்சு. என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான். அவர் ஸ்டேட்டஸ் வைக்கிறது உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கா இல்ல ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி எப்படி லவ் பண்றாருங்கிறது சொல்லணுமா? இது ஒரு நல்ல கேள்வி. அப்படிக்காக இல்ல சார், இல்லன்னா என் அண்ணன் தம்பி வந்து பொழந்து. ஆனா ஒண்ணு அதே சொல்லிட்டு இருக்கேன். என்ன மிரட்டுற? ஏய் போட்டு கொடுத்துருவியா? இவர் வைக்கணும்ல சார் எனக்காக ஸ்டேட்டஸ். என்ன கேக்குறாங்களா, என்னமா சந்தோஷமா இருக்கீங்க, அங்க இருந்து ஃபோன் பண்றாங்க, நான் சொன்னா என்ன ஆகும்? அப்ப ஸ்டேட்டஸ் வச்சாதான் சந்தோஷம். சார், பொண்டாட்டியை நல்லா பாத்துக்கிறது சந்தோஷம். அப்படி கேளுங்க. சார் நல்லா பாத்தீங்கன்னா தான் ஸ்டேட்டஸே வைக்க முடியும். அதெல்லாம் என்னோட ஹாப்பினஸ் இருக்கு. இப்போ நான் வந்து எல்லாரும் ஒரு விஷயத்துக்காக லவ் பண்ணிருப்பாங்க, நான் வந்து அந்த ஸ்டேட்டஸ் வச்சு இம்ப்ரெஸ் பண்ணனால அத நான் லவ் பண்ணேன்னு வெச்சுக்கோங்க. ஐயோ மீண்டும் லவ் சாங்கா வச்சிட்டு கீழ அதோட வரிகள் வச்சிட்டு மிஸ் யூ பட்டு, மிஸ் யூ பேப். அது கல்யாணம் ஆகி 4 வருஷம், அது ஒரு டைம் கூட வைக்கிறது இல்ல சார். எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. எங்களை பார்த்தா அவங்க எல்லாம் நல்லா ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு. எங்களை பார்த்தா ஒருவேளை உண்மையிலே நம்ம லவ் போயிடுச்சா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜாலியா இருக்குமா? உங்க கல்யாணம் பண்ணிட்டு நாங்க பண்ற அவசியம் எங்களுக்கு தெரியாதா? அவஸ்தைப்பட்டுடா சாரி. வாட்ஸ்அப் ஓபன் பண்ண சொல்றாங்க, ஓபன் பண்றது கிடையாது. நம்ம அடுத்த ஸ்டேஜ் போறோம். நம்ம குழந்தை வந்துருச்சு, நீங்க ஒரு மனைவி ஸ்டார்ட் வந்துட்டு நான் ஒரு ஹஸ்பண்ட் இருக்கேன். அவர் ஸ்டேட்டஸ் போட்டு உங்களை இம்ப்ரெஸ் பண்றத விட வாழ்க்கையில உங்களோட ஸ்டேட்டஸ்ல வைக்கணும்ங்கறதுக்காக உடனே உங்களுக்கு புரியுது சார். இல்ல சார், எனக்கு என் பர்த்டேக்கு ஸ்டேட்டஸ் போடணும் சார். புதுசா வீடியோ எடிட் பண்ணி அந்த கீழ அந்த லைன்ல வச்சு அதே மாதிரி போடணும். எனக்கு பிடிச்ச பாட்டா போடணும் சார். எப்படி சிக்கிரிக்கேன் பாத்தியாப்பா? அப்போலாம் எல்லா விஷயத்துக்கும் சர்ப்ரைஸா வராது. சர்ப்ரைஸே இல்லனாலும் அது எல்லா விஷயத்துக்கும் சர்ப்ரைஸா வரும். இப்போ வந்து நான் என்ன சர்ப்ரைஸ் பண்ணேன், இதானே எனக்கு முன்னாடியே தெரியுமே அப்படிங்குவாரு. போய் சொல்றாங்க. காலையில கூட சொன்னேன், சாரில பாத்துட்டு சம அழகா இருப்பான்னு சொன்னேன் சார். போய் சொல்றாங்கல்ல. சரி ஓகே, சாரில பார்த்து அழகா இருக்கேன்னு சொன்னீங்க, பூ வாங்கி தரேன்னு சொன்னீங்க, வர வழியில வாங்கிட்டீங்களா? வாங்கி தந்தியா? ஃபோன் பண்ணிட்டாங்க அர்ஜென்ட் அவர் சொல்லி மறந்துட்டேன். நீங்க தான் தவிர நீங்க அதெல்லாம் தான் தெரியாது. 2 கிலோமீட்டர் சொல்லிட்டு அப்படியே கூட்டு வந்துட்டீங்களா இங்க? 2 கிலோமீட்டர். அவங்க சர்ப்ரைஸ் சொல்றாங்கல சார். எத்தனை வாட்டி தான் சார் நான் நடிக்கிறது? நடிக்க முடியல சார். நடிக்கிறங்க அதாங்க லவ். அவங்க சர்ப்ரைஸ் கொடுக்கறதா நினைக்கிறாங்க. நானும் எல்லா தடவையும் சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி நடிக்கிறேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சு. அப்பலாம் வந்து இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா அதெல்லாம் சொல்லனா என்ன நினைக்கிறது? அப்ப நடிச்சீங்கன்னு நினைக்கணும்ல நாங்க. அதுக்கு இப்ப நடிச்சிட்டு போயிடலாம்ல. நடிக்க வராது. நடிக்க முடியல சார். எபிசோட் இல்ல சார், அதுக்கு மேல முடியல. என் பர்த்டே வருதுன்னு வச்சுங்க சார். எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுங்க. ஃப்ரிட்ஜ் தந்தோம்னு வச்சுங்க சார். ஆக்சுவலா டைரி மில்க் இருக்கும். அது டைரி மில்க் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வர முடியுமா? ரொம்ப டயர்டா இருக்கு அப்படினாங்க. தந்த உடனே வாவ் டைரி மில்க் லவ் யூ வாத்தி அதெல்லாம் சொல்லணும் சார். அதெல்லாம் திட்டுவாங்க. வாட் எ சர்ப்ரைஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு இல்லையா? அதெல்லாம் அவரு ஃபேக்கா தான் பண்றாரு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சாரி, எனக்கு தெரியாது. ஒரு வாரம் எக்ஸ்ட்ரீம் கோவத்துல இருந்தான்னு வச்சுக்கலாம், எனக்கு எல்லாம் தெரியாது. நீ வீட்டுக்கு வர எனக்கு தெரியாது. மீட்டிங் நீ வீட்டுக்கு வரலன்னு வச்சேன், வீடு 2 ஆயிடும். நீ வந்து தான் ஆகணும்வாங்க சார். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? சார் புருஷனா இருக்க ரொம்ப கஷ்டம் சார். எனக்கு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு தெரியுமா பாடு பத்துவாங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. மேரேஜ்க்கு முன்னாடி ரன்னர் பையன் தான் சார். ஸோ வெளியில சுத்தி இருக்கும்போது அவங்க சொல்ற மாதிரி நான் வர முடியும். இப்போ நான் ஆஃபீஸ்ல உட்காந்துட்டேன், அவங்க கூடுமா வர முடியாது சார். அது புரிஞ்சுக்க மாட்டேன். நீ என்ன லவ் பண்ற மாதிரி எல்லாம் நீ பண்றது இல்லப்பா. நீ முன்னமா நீ இல்ல விஜய், மாறிட்ட விஜய். ஆபீஸ் டைம்ல ஒரு மனுஷன் எப்படிமா லவ் பண்ண முடியும்? எனக்கு அதுவே புரியலையே. நாங்க லவ் பண்றோமே சார். நான் டீச்சர். அங்க ஸ்கூல்ல போய் லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, யார் பாடம் எடுக்கிறது? அப்படி கேளு. இப்போ நீங்க லைவா இன்ட்ரோ பிரேக்ல ஃபோன் பண்றீங்க, அவரு இப்ப அட்டெண்ட் பண்றாரு. என்ன நடக்குது நானே இப்ப பாக்குறேன். அப்படி பாரு. சூப்பர் சீனரி. ஹலோ படி, என்ன பண்ற படி? வாத்தி கூப்பிடுறேன். வாத்தி கொஞ்சம் வேலையா இருக்கு. கூப்பிடுறேன். கட் பண்ணு. ஆனா சும்மா தான் சார் இருப்பேன். அப்ப எப்படி இருக்கும் சார் எனக்கு? சார் 1 செகண்ட். அடுத்த செகண்டே திருப்பி கால் பண்ணு, எனக்கு கோவம் வந்துரும். அந்த மாதிரி கட் பண்ணா டென்ஷன் ஆயிடுவாங்க. அதே கோவத்தோட திருப்பி கால் பண்ணுங்கப்பா. நீங்கள் அழைக்கும் நபர் வேறொருவர் பேசிக் கொண்டிருக்காரு. எது என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. இவங்கள வா நீ ராக்கெட் வந்து வாடகை வாங்கினே. நீ நிலா போயிட்டு டென்ட் போட்டு ஃபயர் கேம்ப் போட்டு அவங்க 360 days 3 days சொல்றேன். இருந்தாலும் வரதா சொல்லுவாங்க தவிர. ஆமாப்பா ஆமா. செம்ம வாழ்க்கை நான் வாழ்ந்தேன் பாருங்க. வாயில வரவே வராது சார். நிஜமாலே வராது சார். கரெக்டா சொன்னீங்க. நடக்காது இந்த விஷயம். நந்தாலும் பொண்டாட்டினா குறை சொல்லதான் செய்யும். இது ஷூர், டாம் ஷூர். உண்மை.
சார் எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் தான் சார். 10 இயர்ஸ் லவ்ங்க சார். என் சொந்த அத்தை பையன் தான் அவரு. ஃபோன் பண்ணி மதியம் லஞ்ச் டைம்ல கேட்பேன், எங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். கேட்டேன். ஏன் பாப்பா ஓயாம ஃபோன் பண்ற, போனை வை பாப்பா, சும்மா ஃபோன் பண்ணாத எனக்கு அப்படின்ற அந்த மாதிரி பேசுவார் சார். அது ரொம்ப ஹர்ட் ஆகும். சரி, ஃபீல் பண்ணாத. ஸோ இந்த ஃபோன் கால் சார் வீட்டில் போய் பேசிக்கலாம் நினைப்போம் சார். ஒரு ப்ரெஷர் டென்ஷன் ஏதோ ஒரு ரீசனால மாதிரி மறந்துடுவோம் சார். அதை மனசுலயே வச்சுட்டு நான் நைட்டு பழி வாங்கிடுவாங்க சார். நைட் என்ன பழி வாங்குவாங்க அப்படி? சாப்பாடு போட மாட்டாங்க சார். சாப்பாடு. கேட்டை சாத்திடுவாங்க சார். கஞ்சியே இல்லையா எங்களுக்கு? டாக் இருக்குங்க சார் கீழே. வேணும்னு அந்த டாகை போய் சவுண்ட் ஒரு மாதிரி கேட் 2 அடிச்சா குலைக்க ஆரம்பிச்சு சார். அதுக்கு நான் ஃபுல் டைம் குலைச்சிட்டே இருக்கும் சார். அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. வெளியே ஒரு 1.5 hour மேல நான் வெயிட் பண்ணிருக்கேன் சார். மழை பெய்ய டயத்துல வெயிட் பண்ண வச்சிருவாங்க சார். ரொம்ப நன்றி சார். அவர் தப்பு பண்றதுக்கும் நானும் சொல்வேன் சார், ஒரு சாரி மட்டும் கேளுங்க நான் ஓபன் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் சார். கேட்க மாட்டாரு. ஆனா தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மாட்டிட்டமேன்ற கில்ட்டி இருக்கும் சார். அந்த டைம்ல சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சார். 1 வீக்லாம் ஆயிரும் சார். ஒண்ணுமில்லா சண்டை, ஒரு சாரி சொல்றேன்ற சண்டை 1 வீக் மேலாம் போயிருக்குங்க சார். சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. நீங்க காசு நிறைய சேர்த்து வச்சிருவீங்க, ஆனா உங்க மனைவி உங்களோட அன்போட இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் ஒரு எம்டி ஆயிடும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.